ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம எப்படி அதிலேருந்து மாறலாம் அப்படின்னு சொல்லியதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஜாபில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நம்ம அதிகமாக சோம்பேறித்தனம், அதாவது நமக்கு உடம்பில் ஒரு பளு ஏற்படும் போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்காக நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறைவினால தான் இந்த மாதிரிப்பட்ட சோம்பேறித்தனம் நம்ம உடம்புல போகுது. இதுக்கு நம்ம அதிகமான பழங்கள், காய்கறிகள் இதை நம்ம சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு ஆக்டிவேட் ஆகும். நம்மளுக்கு தேவையான இரத்த ஓட்டம், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மினரல்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம உடம்பு நம்மளை அறியாமலே இந்த சோம்பேறித்தனத்துக்கு போகுது. அதுக்கு நம்ம அந்தந்த நேரம் எப்போ சாப்பிடணுமோ அந்தந்த நேரம் நம்ம சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான உடம்பில் எனர்ஜி தரக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிடணும். அதாவது நமக்கு இவ்வளோ கேலரி நம்ம உடம்புல தேவைன்னா அந்த கேலரி அளவு நம்ம உடம்புல சாப்பாடு போகாமல் இருந்தால் நமக்கு உடம்புல இரத்த ஓட்டத்தன்மை குறையும் போது நமக்கு அதிகமான உடல் சோர்வு ஏற்பட்டு நம்ம டயர்டாயிடுவோம். அந்த டயர்டை மாற்றுறதுக்கு நம்ம அதிகமாக தண்ணீர் பருக வேண்டும். தண்ணீர் குடிக்கும்போது நம்ம நீர் சத்துள்ள காய்கறிகள், பழங்கள் இதை அதிகமாக எடுத்துக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், இல்லைன்னா டின்னராக இருக்கட்டும், இது அந்தந்த நேரத்தில் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிடாமல் இருந்தாலும் நம்ம உடம்பு சோர்வு. இன்னும் உடம்பு ஆக்டிவேட் ஆக்குறது என்னென்னா, நம்ம ஏர்லியராக காலையில் எழும்பின உடனே நம்ம யோகா, மெடிடேஷன் இது பண்ணுறது ரொம்ப நல்லது. யோகா பண்ணும்போது நம்ம தொடர்ச்சியாக நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து நம்ம இந்த யோகா பண்ணும்போது, மெடிடேஷனாக இருக்கட்டும், இது நம்ம தொடர்ச்சியாக எடுக்கும்போது நம்ம உடம்பு ஆக்டிவேட் ஆகும், ஃபிட்னஸாகவும் இருக்கும். நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு, தேவையில்லாத நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு நமக்கு உடம்பு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும். அப்படி இருந்தேன்னா நமக்கு யார் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு மனசில் வருத்தங்கள் இருக்காது. நம்மளுக்கு வேதனைகள் வந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய மனநிலை நம்மளுக்கு உருவாகும். அப்படிப்பட்ட மனநிலை உருவாக்க தேவையான அளவு சாப்பாடு, அதே நேரத்தில் யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்தேன்னா நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்தபடி உள்ள வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.